ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து ஊஸ் என் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாயிருந்தான். அவனுக்கு குமாரர்கள் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளுமாய் மிருகஜீவனும் திரளாக பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்தை புத்திரில் எல்லோரிலும் பெரியவனாக இருந்தான். அன்புக்குரிய சகோதரன சகோதரியே, இந்த நாளிலும் இந்த படித்த இந்த வேத புத்தகத்தில் இந்த யோபின் புத்தகத்தை காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டால் நமக்கு நலமாயிருக்கும். அன்புக்குரிய சகோதரனே, இந்த யோபு முதலாவதாக அவன் வாழ்ந்த இடத்தில் அவன் பெரிய ஐஸ்வர்ய உள்ளவனாக இருந்திருக்கிறான். கர்த்தர் அவனை குறித்து 9வது அதிகாரம் சொல்லப்படுது. அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்திருக்கிறார். அவனுக்கு எல்லாவற்றிலும் வேலியிட்டு பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகையினாலே அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே பிசாசானவன் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அவனை சோதித்து பாரும் என்று சொன்னதுனால தேவன் எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த வேளையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து தன் மனைவி கூட அவனை தூசித்து நிந்திக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி மாத்திரமல்ல, அவனுடைய சிநேகிதர்கள், அவனுடைய உடம்பு, பொன் பொருள், மிருகங்கள், சொத்து, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது உடம்பெல்லாம் புண்ணு. இந்த நிலையிலும் கடவுளை தூசிக்கவில்லை. ஆனால் மனைவி சொல்லுகிறாள், இப்பொழுது நீ இன்னும் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. இப்படிப்பட்ட நிந்தையான நேரத்திலும் அவன் ஒரு பக்கம் மனைவியின் நிந்தை, இன்னொரு பக்கம் சிநேகிதர்கள், உயிர் சிநேகிதர்கள் 3 பேர் வந்து நீ செய்த பாவத்திற்கு தான் வந்தது தண்டனை என்று சொல்லி ஒவ்வொருத்தராய் நிந்தித்தார்கள். இந்த நிந்தனை எல்லாம் ஒரு நாள் கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு வந்தது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயா? உயிர் சிநேகிதர்களால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த தேவன் உன்னை நிந்தனையில் இருந்து மாற்றுவதற்காகவே